ஈரான் போரால் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 31 காசுகளாக சரிந்தது. வாரத்தின் முதல் நாளிலேயே பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2424 புள்ளிகள் சரிந்தன. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 720 புள்ளிகள் சரிந்து வர்த்தகம். ஈரான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இந்தியா விரும்புகிறது என மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இந்தியாவில் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதா இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ஈரான் போரால் கிடுகிடுவென உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $115 கடந்து விற்பனை. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை முறியடிக்க சிறிய விலை கொடுப்பதில் தவறில்லை. கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் முட்டாள்கள் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவை அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும் என குற்றச்சாட்டு. ராமதாசுக்கு வயதாகிவிட்டதால் முடிவெடுக்கும் நிலையில் அவர் இல்லை. ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துகிறார்கள் என உரிமைகள் நீதிமன்றத்தில் அன்புமணி பதில் மனு. மானாமதுரை போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி ஆகாஷின் தந்தை தரப்பில் உயர்நீதிமன்ற கிளையில் முறையீடு. மகனை போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக வரும் 12ஆம் தேதி பதவியேற்கிறார் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேகர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருச்சி சிறுகனூரில் இன்று மாலை திமுகவின் 12வது மாநில மாநாடு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. வரும் 14ஆம் தேதி டெல்லியில் பாஜக ஆட்சி மன்ற கூட்டம். பிரதமர் மோடி, அமித்ஷா, நிதின் நவீன் உள்ளிட்டோர் பங்கேற்கும் கூட்டத்தில் முக்கிய முடிவு. மேற்கு வங்கம் சென்ற தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடும் எதிர்ப்பு. SIR-க்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொல்கத்தாவில் மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். ஆபரண தங்கும் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும் சவரன் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம். நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் சில பணிகளை மேற்கொள்ள ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் உத்தரவு. குவைத்தில் சுகாதார மைய கட்டடம் மீது ஈரான் தாக்குதல். சுகாதார மைய கட்டடம் மளமளவென பற்றி எரிந்த காட்சிகள். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலத்தில் இரட்டை கொலை. முன்விரோதம் காரணமாகின்ற கோணத்தில் மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மின்கசிவால் வீட்டில் தீ விபத்து. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவன் தீயில் கருகி பலியான சோகம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி 2 உயிரிழப்பு. சம்பவ இடத்தில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஈரான் போரில் காயமடைந்த அமெரிக்க வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. போரில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. சவுதி அரேபியாவில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் உயிரிழந்ததாக வெளியான தகவலுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு. இந்தியர் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்ததாகவும் இந்தியர் நலமுடன் இருப்பதாகவும் விளக்கம்.
ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் உள்ள ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ. நியூயார்க் நகர மேயர் ஜோரான் மம்தானி இல்லம் முன்பு வெடிகுண்டு வீச்சு. மேயர் மீது நடந்த கொலை முயற்சியா என்ற கோணத்தில் கைதான இருவரிடம் போலீசார் விசாரணை.